வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ வந்து காலையிலேருந்து நான் என்ன ஒர்க் பண்ணேங்கிறது வந்து சும்மா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சோடனேவும் வெந்நீர் வச்சு குடிக்கிற பழக்கம் இருக்குது. வெந்நீர் வச்சு குடிச்சாச்சு. அப்புறம் காஃபி போட்டும் குடிச்சிட்டு தோசை மாவு எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். தோசை ஊற்றி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு காலையில் டிஃபன் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. அப்புறம் மதிய சமையல் வந்து கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பை கொஞ்சோண்டு வேக போட்டு அது கூட 4-5 வெங்காயம் கட் பண்ணி போட்டு 2 விசில் வரவும் இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான கத்திரிக்காய், தக்காளி பழம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே எடுத்து அந்த பருப்போடு போட்டுட்டு தேவையான அளவு மசால் பொடி, உப்பு போட்டு அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி அடுப்பில் வச்சு விட்டாச்சு. அது ஒரு 2 விசில் வரவும் இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அதுவும் 2 விசில் வந்தோடனேவும் இறக்கிட்டு சாம்பாருக்கு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு அதையும் வெங்காயம் கொஞ்சம் நான் எப்போயுமே சாம்பாருக்கு வந்து வெங்காயம் போட்டு தான் தாளிப்பேன். வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு, சாம்பார் வச்சாச்சு. நான் எப்போயுமே அரிசி எடுத்து முதல்ல ஊற வச்சுருவேன். சாதத்துக்கு ஊற வச்சுருந்தேன். அதையுமே கழுவி வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு விட்டுட்டேன். சாம்பாருக்கு வந்து சைடிஷாக வந்து காலிஃப்ளவர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவரை முதையே பிச்சு வச்சுருந்தேன். அதுக்கு வந்து நான் வந்து எப்பயுமே ஹாட் வாட்டர் தண்ணி ஊற்றி தான் இது பண்ணுவேன். நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு அந்த காலிஃப்ளவரில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு கடாயை வச்சு கொஞ்சோண்டு இந்த சோம்பு, பட்டை, கசகசா இதெல்லாம் போட்டு அதை நல்லா லைட்டாக வதக்கிட்டு ஒரு பல்லாரி, மீடியமான சைஸ் பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் எடுத்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்று போல் பிரட்டி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு மசால் பொடி, உப்பு போட்டுட்டு நல்லா ஒன்று போல் பிரட்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போய் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தேவையான அளவு தேங்காய் எடுத்து அது கூட கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தான் நான் அரைப்பேன். தேங்காயும் சோம்பும் அரைச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஒரு கொதிச்சோடனேவும் இந்த தேங்காயும் சோம்பையும் அந்த காலிஃப்ளவரோடு மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் அது ஒரு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கறி மசால் பொடி போட்டு அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவேன். தண்ணியெல்லாம் மீடியமான அளவு வற்றினதுக்கப்புறம் நல்லா கூட்டு மாதிரி ஆனோடனேவும் அடுப்பை ஆஃப் பண்ணி காலிஃப்ளவர் கூட்டை வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. அப்புறம் கூட முட்டைக்கோஸ் பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸையும் தனியாக கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை எடுத்து ஒரு வடச்சட்டியில் போட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி, உப்பெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டேன் வேகட்டும்ன்ட்டு. அது வேக முன்னாடி வந்து முட்டைக்கோஸுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் உரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி அதில் வந்து பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது தேங்காயும் துருவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயும் துருவி வச்சுட்டேன். அப்புறம் வந்து அது ஒரு 2 நிமிஷத்தில் வந்து முட்டைக்கோஸ் வந்து வெந்துருச்சு. அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தாளித்து ஊற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு தாளிப்பு கரண்டில் வந்து எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி அதை எடுத்து அப்படியே முட்டைக்கோஸோட போட்டேன். அப்புறம் வந்து துருவி வச்சுருந்த தேங்காயையும் எடுத்து மேலேயே தூவி விட்டுட்டு அப்படியே முட்டைக்கோஸையும் இறக்கி வச்சாச்சு. முட்டைக்கோஸ் பொரியலையும் காலிஃப்ளவர் கூட்டையும் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் 2யுமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வடித்த சாதத்தையும் நிமித்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நிமித்தி இந்த சைடு செல்ஃபில் மாற்றி வச்சுட்டேன். சாதம், சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃப்ளவர் கூட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நான் நைட்டு வீட்டில் வந்து தயிர் ஊற்றி வைப்பேன். அதையுமே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். மதிய சமையல் ரெடி ஆயாச்சு. அப்புறம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்து சாதம் வச்சு சாம்பார் ஊற்றி கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃப்ளவர் கூட்டு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரத்தை ஃபுல்லாமே விளக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தேன். சரி எடுத்து பாத்திரத்தை பூரா வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஸ்டவ்வை கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் கம்பியெல்லாம் எடுத்து அதையுமே நல்லா தேய்ச்சி வச்சாச்சு. அப்புறம் வந்து மிக்ஸி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மிக்ஸியுமே நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் லைட்டாக சோப்பு தேய்ச்சி அதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி நல்லா நீட்டாக தொடச்சி ஒரு ஈர துணி வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி அப்புறம் நார்மல் துணியை வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி அதையும் வச்சாச்சு. அப்புறம் வந்து கெட்டிலும் கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா நீட்டாக ஈர துணி வச்சு நல்லா நீட்டாக தொடச்சி அந்த வேலையும் முடிஞ்சது. ஸ்டவ்வையும் அந்த ஸ்டவ் பக்கத்தில் உள்ள ஏரியாவையும் நல்லா வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சோப்பு போட்டு அந்த செல்ஃபு ஸ்டவ்வையும் நல்லா சோப்பு போட்டு கழுவி நல்லா நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. அந்த இடமும் க்ளீன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து வீடை பெருக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக உள்ளேருந்து ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கி விட்டாச்சு. அப்புறம் அந்த ஒர்க்கும் முடிஞ்சது. அது அப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து நல்ல தண்ணி வேறு வந்துருச்சு. குடத்தை வந்து முதல்ல வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். அப்புறம் அதோடு சேர்ந்து தண்ணியும் பிடிச்சி வச்சாச்சு. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.